வணக்கம் எல்லாருக்கும். தமிழ்நாட்டுல அடுத்த சில நாட்களுக்கான வானிலை பத்தி ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். சரி, இப்ப எல்லார் மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டுக்கு கனமழை வருதா இல்லையா? பதில், ஆமாங்க, கண்டிப்பா வருது. ஆனா அது எங்கெங்க, எப்போ, எவ்வளோ தீவிரமா இருக்கும்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த திடீர் மழைக்கு என்னதான் காரணம்? எது இந்த வானிலை மாற்றத்தை கொண்டு வருது? வாங்க பார்க்கலாம். இதுக்கு காரணம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, வங்கக்கடல் பகுதியில இலங்கை பக்கத்துல ஒரு பெரிய காற்று சுழற்சி உருவாகியிருக்கு. அது கடல் மேல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து இப்போ நம்ம தமிழ்நாட்டை நோக்கி மழையா கொண்டு வருது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நாளைக்கு, அதாவது ஜனவரி 25ஆம் தேதி, எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய போகுதுன்னு பார்க்கலாமா? நாளைக்கு இந்த 9 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அது செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், அப்புறம் ராமநாதபுரம். மத்த மாவட்டங்கள்ல மிதமான மழை இருக்கும். ஆனா இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகே, இது வெறும் நாளைக்கு மட்டும்தானா? இல்ல இந்த மழை இன்னும் தொடருமா? அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, ஜனவரி 25ஆம் தேதி தான் மழையோட தீவிரம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமும் 27ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல மழை தொடரும். ஆனா 27ஆம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் வறண்ட வானிலை திரும்பிடும். சோ இது ஒரு குறுகிய கால மழை தான். மழை மட்டும் வரல, அதோட சேர்ந்து இன்னும் சில விஷயங்களும் மாறப்போகுது. வெப்பநிலை, பனிமூட்டம்னு வேற என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெப்பநிலை சுமார் 2ல இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு சின்ன குளிர் இருக்கும் பாருங்க, அதுக்கு தயாராகிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை. குறிப்பா காலையில வண்டி ஓட்டிட்டு வேலைக்கு போறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அதிகாலை நேரங்கள்ல பனிமூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால பயணத்துல கவனம் தேவை. சரி, நம்ம தலைநகர் சென்னைக்கு வருவோம். இங்க என்ன நிலைமைனா, வானம் மேகமூட்டமா இருக்கும். சில பகுதிகள்ல லேசான மழையும் சில சமயங்கள்ல இடியோட கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கு. வெப்பநிலை குறைந்தபட்சம் 22 டிகிரியிலிருந்து அதிகபட்சம் 28 டிகிரி வரைக்கும் இருக்கும். இப்போ நாம பார்க்க போறது ஒரு மிக மிக முக்கியமான பாதுகாப்பு எச்சரிக்கை. இது குறிப்பா நமது மீனவ நண்பர்களுக்காக. நீங்க கட்டாயம் இதை கவனிக்கணும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அப்புறம் குமரிக்கடல் பகுதிகளில் கடல் ரொம்பவே சீற்றமா இருக்கும்னு எச்சரிச்சிருக்காங்க. அதனால மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு போகவே கூடாது. ஏன்னா இந்த பகுதிகளில் காத்தோட வேகம் பாத்தீங்கன்னா மணிக்கு 45ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் பலமா வீசும் சொல்றாங்க. இதுவே ரொம்ப ஆபத்தான வேகம்தான். ஆனா இது மட்டும் இல்ல, சில சமயங்கள்ல காத்தோட வேகம் திடீர்னு மணிக்கு 65 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, கடல்ல அந்த நேரத்துல நிலைமை எவ்வளோ கணிக்க முடியாததாகவும் அபாயகரமானதாகவும் இருக்குன்னு. அதனால வானிலை மையத்தோட தெளிவான அறிவுரை என்னன்னா, மீனவர்கள் யாரும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீன்பிடிக்க போக வேண்டாம். உங்க பாதுகாப்பு தான் எல்லாத்தையும் விட முக்கியம். ஆக வரப்போற சில நாட்களுக்கு மழை, குளிர், பனிமூட்டம்னு வானிலை கொஞ்சம் மாறப்போகுது. இந்த தகவல்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த வாரத்துக்கான உங்க திட்டங்களை எப்படி மாத்திக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணுங்க. உஷாரா இருங்க, பாதுகாப்பா இருங்க.